மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த 3வது பகுதியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் படிப்பதினாலே நாம் அந்தகார சக்தியின் வல்லமைகளில் இருந்து நாம் விடுபட முடியும். ஏனென்றால் நாம் வேதத்தை படிக்கிறதுனாலே நம்முடைய உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக அவன் மாறுவதனாலே நம் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், அந்தகார சக்தியின் வல்லமைகள், அவைகள் தொடுக்கிற காரியங்கள் அனைத்தையும் நாம் அறியக்கூடிய ஞானத்தையும் அறியக்கூடிய விவேகத்தையும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? எனவே நம் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வேதத்தை உட்கொள்கிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் மிகவும் ஸ்ட்ராங்காக மாறுகிறான். எனவே நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ள நமக்கு சக்தியும் பலனும் ஞானமும் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். சரி, இந்த 3வது பகுதியிலே நான் உங்களோடு கூட ஆதியாகமம் 12 முதல் உள்ள காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது பாருங்க, ஆதியாகமம் 12 முதல் 25 வரைக்கும் யாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன், அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை வரலாறு காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1 - 11 வரைக்கும் உள்ள காரியங்கள் 2000 வருடமாகவும் 12 - 25 அதிகாரங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறும் காணப்படுகிறது. பாருங்க, இந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கிற பொழுது ஆவியானவர் ஏன் 1 - 11 அதிகாரங்களையும் 2000 வருடம் உள்ள காலங்களையும் அந்த 1 - 11 அதிகாரங்களை அடக்கிவிட்டார். ஆனால் 12 - 25 வரைக்கும் ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்க ஏன் இப்படி வேகமாக ஆவியானவர் அங்கே சொல்லிவிட்டு இதை ஏன் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகமானது மீட்பினுடைய வரலாறை சொல்லுகிறது. நம்முடைய மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், எப்படி விழுந்து போனான், அவனை மீட்க கர்த்தர் செய்த திட்டங்கள், இவைகளை நம்ம வேதத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இதற்காகவே ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எனவே 12 - 25 அதிகாரங்களை ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? ஆபிரகாம் பற்றி இதிலே ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் யார் மூலமாக சொல்லி இருக்கிறார்? மோசே மூலமாக. மோசேதான் ஆசிரியர். அவர் மூலமாக ஆவியானவர் அவருக்கு சொல்லி இருக்கிறார். அதன்படியே மோசே எழுதினார். சரிங்க பிரியமானவர்களே, இப்ப இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். 1 - 11 வரைக்கும் 2000 வருடங்கள். ஆதியாகமத்திலே 4 சம்பவங்கள், 4 நபர்கள். இந்த 4 நபர்களிலே முதல் நபரான ஆபிரகாம் பற்றி இன்றைக்கு பார்க்கிறோம். 12 கிட்டத்தட்ட 12 முதல் 25 வரைக்கும் உள்ள அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்று பார்க்கிற பொழுது ஆபிரகாம் யார்? அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவர். ஹல்லேலூயா. எனவே இவர்தான் முக்கியமான பங்கு, மீட்பின் வரலாற்றிலே முக்கியமான பங்கு இவர்தான் வகிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவர்தான் முதல் தலைவர், அதாவது கர்த்தர் தேர்ந்தெடுத்த முதல் நபர் யாரு? ஆபிரகாம். அவர் வழியாகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? மீட்பின் வரலாறு வருகிறது. பிரியமானவர்களே, நீங்க அனைவரும் ஒரு பேனாவையும் ஒரு நோட்டு புக்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் சொல்லுகிற பொழுது முக்கியமான வசனங்களை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொண்டால் நீங்கள் பிற்பாடு நீங்கள் அதை பற்றி தியானிக்க, அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆமென். சரி, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நோவா வரைக்கும் உள்ள கதைகள். அப்ப நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லுகிற பொழுது எங்க ஆரம்பிக்குது? ஆதாம் முதல் நோவா வரைக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரத்திலே 10வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தால் இந்த வரலாறு கண்டினியூவாக நோவாவுக்கு யார் பிறந்தது? சேம், காம், யாபேத். அப்புறம் காமுக்கு யாரு, இந்த மாதிரி யாராரு சேம்க்கு யார் பிறந்தது என்று சொல்லி அப்படியே வம்ச வரலாறு தொடர்கிறதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த 5ஆம் அதிகாரத்திலும் 11வது அதிகாரத்திலும் நாம் நம்முடைய
ஸ்திரீனுடைய வித்தாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு வருகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இது இயேசுவினுடைய முன்னோர்களுடைய வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ மகான்களை பார்த்திருக்கலாம், கடவுள் என்று சொல்கிறவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பெரிய தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், அநேகருடைய எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தீர்கள் என்றால் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 தலைமுறை ஞாபகம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதற்கப்புறம்லாம் யாருமே இருக்காது. 10 தலைமுறை ரொம்ப அதிகம், 5, 6, 7 அதுக்கப்புறம்லாம் என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற பொழுது இயேசு ஸ்திரீனுடைய வித்தாக இயேசு கிறிஸ்து உலக ரட்சராக இந்த உலகத்திலே வந்த தேவன், அவருடைய வரலாறை மட்டும் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த ஆதாம் ஏவாள் முதலிலே கர்த்தர் உண்டாக்கிய ஆதாம் முதல் வரிசையாக அட்டவணையை சரியாக பரிசுத்த ஆவியானவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? 14 தலைமுறைகள், அப்புறம் 14 தலைமுறைகள், அப்புறம் 14 தலைமுறைகள் என்று சொல்லி பல 14 தலைமுறைகளாக என்ன செய்யலாம்? நாம் வேதத்திலே மத்தியை எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உள்ள எல்லா நபர்களுடைய வம்ச வரலாறையும் அவர் அழகாக ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதுவும் நம்முடைய வேதத்தினுடைய ஒரு சிறப்பு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். அதுல யார் பேரோடு அந்த வம்ச அட்டவணை நிறுத்தப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் என்ற பேரோடு. பிரியமானவர்களே, ஆபிரகாம் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறு வந்துவிட்டது. அடுத்ததாக ஆதியாகமம் ஏன் அப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஆதியாகமம் 3:15 முக்கியமான வசனம் அல்லவா? ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். 3:15 ஸ்திரீயின் வித்து. இந்த ஸ்திரீயின் வித்து என்ன செய்ய போகிறது என்றால் இந்த சாபத்தை உடைக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் என்னது அங்க கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது ஆபிரகாமுக்கு செல்கிறது. ஆபிரகாமிலிருந்து ஒவ்வொருவருக்கும் இது செல்கிறது. ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து விட்டு என்ன செய்கிறார் என்றால் ஆபிரகாமை அழைக்கிறார். அவருக்கு அவருடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்கிறார். அதிலிருந்து அவர் உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும், தேசங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து செல்வதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், 12வது அதிகாரம் 1 வாசிக்க போகிறேன். இது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிய வார்த்தைகள், கொடுத்த வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க உத்து பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது என்ன செய்யற ஆண்டவர், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதோடு விடாம அடுத்த நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது அதே ஆசீர்வாதங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்படியாக பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இப்பொழுது நாம் அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்பொழுது உங்களுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு படித்தது போல இருக்கும். முக்கியமானது பார்க்கலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு கானான் என்ற ஒரு நிலம் கொடுக்கப்படும். அவர் ஒரு தேசத்திற்கு, அதாவது இஸ்ரவேலுக்கு தகப்பனாக இருப்பார். அடுத்து இந்த கானான் தேசத்தில் இருந்து, அதாவது இந்த இஸ்ரவேலில் இருந்து உலகின் எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதம் கடத்தப்படும் என்றதான் இதனுடைய
ஆசீர்வாதம் அர்த்தம் பிரியமானவர்களே. எனவே ஆபிரகாம் மூலியமாக, விசுவாசத்தாப்பன் மூலியமாக ஆசீர்வாதங்கள் நாம் வரைக்கும் அது கடத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆபிரகாமுடைய இந்த வாழ்க்கை வரலாறு மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஓகே, நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், முதலாவது என்னவென்றால் ஆதியாகமம் 12:1-5 கானானுக்கு செல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் எகிப்துக்கு செல்கிறார். இது 12வது அதிகாரம் 10-20 வரைக்கும் அவர் எகிப்துக்கு செல்கிறார். மூன்றாவதாக லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றாக கூடி சென்றார்கள். அங்கு செல்கிற பொழுது ஆபிரகாமுக்கும் அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்ததுனால, சண்டை வந்ததுனால என்ன செய்தார்கள் என்றால், ஆபிரகாம் உனக்கு விருப்பமான இடத்திற்கு நீ போ என்று லோத்துவை சொல்லுகிற பொழுது லோத்து நல்ல ஒரு வளமான பகுதியை பார்த்து அவர் சென்றார். சில சமயங்களில் நம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக, கண்ணுக்கு நன்றாக தெரியலாம், ஆனால் அதனுடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது பிரியமானவர்கள். எனவே நாம் எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்திற்கு கேட்டு அவரிடம் ஜெபித்து விட்டு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, இப்ப மூன்றாவதாக லோத்துவிடமிருந்து அவருக்கு பிரிவு உண்டாகிறது இல்லையா? அதை நீங்க அதிகாரம் 13-14 அதிகாரங்களிலே நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா, லோத்து சிறைப்பிடிச்சிட்டு போயிருவாங்க. அந்த சிறைப்பிடிச்சு போனவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவனுடைய உடைமைகள், பொருள்கள், அது மட்டுமல்ல லோத்தையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். எனவே இதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களோடு போய் சென்று அவனை, லோத்துவையும் பொருள்களையும் மீட்டுக் கொண்டு வருகிறதா நீங்க 14வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அடுத்ததாக பாருங்க, ஆண்டவரின் உடன்படிக்கை பெற்று 15வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் நீங்க அவர் ஆண்டவருடன் உடன்படிக்கை பெற்றுக் கொள்கிறார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதைத்தான் நீங்க எப்போ 15வது அதிகாரம் 6-10 அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்படியாக பிரியமானவர்களே, ஆதியாகமம் வாசிக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? வெளியே அழைத்து போய் அண்ணாந்து பார், என்ன கூடுமானால் என்ன என்று ஆண்டவர் சொல்கிறதை நீங்க பார்க்க. இதே வாக்குத்தத்தத்தை அப்படி ஈசாக்குக்கும் ஆண்டவர் திரும்பமாக ஒரு முறை என்ன செய்கிறார்? அதை அவருக்கும் ஈசாக்குக்கும் கொடுக்கிறார் பிரியமானவர்கள். இப்படியாக ஆண்டவர் கரெக்டாக ஆபிரகாம் வாழ்ந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஈசாக்குக்கும் அதே வாக்குத்தத்தை சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக பிரியமானவர்களே, 5வது காரியம் என்னவென்றால் விருத்த சேதனம். ஆண்டவரோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள் பிரியமானவர்களே. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான மக்களிடமிருந்து நாம் பிரிந்து அவர்களோடு வித்தியாசமாக நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக வாழ்வதை அது காட்டுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் 6வதாக அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. என்ன தீர்க்க தரிசனம்? அதாவது அதிகாரம் 17வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிறப்பான் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நீங்க 15 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சோதம் தேசம் அழியாதபடிக்கு ஆண்டவரிடம் அவர் பரிந்து பேசுகிறார். அதுதான் 7வது காரியங்கள். 7வது காரியம் பாத்தீங்கன்னா 18வது அதிகாரத்துல 23 முதல் 33 வரைக்கும், அதிகாரம் 18 23 முதல் 33 வரைக்கும் அந்த காரியத்துல பாத்தீங்கன்னா சோதோம் தேசம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆபிரகாம் கர்த்தரோடு பரிந்து பேசினான் பிரியமானவர்களே. கர்த்தரை அழிக்கப்படுற சொன்ன அங்க 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க விட்டுருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்பான். ஆண்டவர் சொல்வார், 50 நீதிமான்கள் நான் அழிக்கவே மாட்டேன் ஆண்டவரே, 45 நீதிமான்கள் இருந்தா. இப்படியாக அவன் குறைத்து ஆண்டவரோடு அந்த சோதம் பட்டணத்திற்காக என்ன செய்வான்? ஆண்டவரோடு பரிந்து பேசுவதை காண்கிறோம். இதெல்லாம் ஒரு நல்ல குணங்கள். நாம் மக்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிற மக்களுக்காக, பிற நாட்டு மக்களுக்காக பரிந்து பேசி அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் 8வதாக
ஆகாரையும் இஸ்மவேலையும் அவர் அனுப்பி விடுகிறார். முதலாவது அதாவது ஆபிரகாமுடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறக்கல, அதனால நீங்க இந்த ஆகார் நீங்க ஆகார் மூலியமாக நீங்க குழந்தை பெற்றுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா ஆகார் மூலியமாக குழந்தை பெறுவது கர்த்தருக்கு சித்தமில்லை. அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். சாராள் அண்ட் ஆபிரகாம் சாராள் மூலமாக ஒரு ஈசாக்கு பிறப்பான் என்று ஆண்டவர் முன்குறித்திருந்தார் பிரியமானவர்களே. ஆனால் அதற்குள்ளே என்ன செய்து விட்டார்கள்? ஆகாரை மறுமனையாட்டியாக கொடுத்ததினாலே என்ன செய்ய வேண்டியது? இஸ்மவேல் பிறந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இன்னும் 21வது அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாம் திரும்ப பிரச்சனை வந்துச்சு, குடும்பத்துல பிரச்சனை வந்தன. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, உன்னோட இஷ்டம், உன்னுடைய இஷ்டப்படியே அவளை நீ அனுப்பிவிடு என்று சொல்லி இந்த குடும்ப பிரச்சனைகளிலே ஆபிரகாம் அவ்வளவாக தலையிடவில்லை. எல்லாவற்றிற்குமே சாராளுக்கே முழு உரிமையை அவர் கொடுத்திருந்தாரு. ஓ வேணுமா, குழந்தை வேணுமா, சரி, அப்படி வேண்டாமா, அவ வேணாமா, ஓகே என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அவளுடைய படியே அவர் கொடுத்து விட்டார். அடுத்ததாக ஆதியாகமம் 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட செல்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சோதிப்பதற்காக சொன்னார். கஷ்டப்பட்டு கொடுத்த, ரொம்ப நாளா காத்து இருந்து பிறந்த அந்த ஈசாக்கை எனக்கு பலிடுவாயாக என்று சொன்னார். உடனே என்ன செய்தார்? ஆபிரகாம் எந்த மறுப்பும் சொல்லாமல் கர்த்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டுட்டு வந்தார். ஈசாக்கு கூட அப்பாட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. அமைதியாக இந்த பலிபீடத்துல படுப்பது வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பதை பார்க்க. அடுத்ததாக 10வது என்னவென்றால், ஈசாக்கிற்கு பெண் பார்த்தல். அவர் ஈசாக்கிற்கு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அனுப்பி அவருடைய குடும்பம் இருக்கிற அந்த இடத்துக்கே போய் அங்கேயே பெண்ணை என்ன செய்கிறார்? தேட சொல்கிறார். அங்கே பெண்ணை பார்க்க சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் இருக்கிற அந்த கானான் தேசத்திலே பிற ஜாதி மக்கள், பிற தெய்வங்களை வழிபடுகிற மக்கள் இருந்ததினாலே அவர்களுக்குள்ளே பெண் எடுக்காமல் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வழியிலே இருந்த உறவினர்களை அவர் திருமணத்திற்கு பார்க்க அனுப்புகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11வது பாயிண்ட் என்னவென்றால், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 1-4 வசனங்கள். கீத்தூரால் என்ற மறுமனையாட்டி அவங்க மூலியமாக அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. அடுத்ததாக அவருடைய மரணம் ஆதியாகமம் 25:8 அவருடைய மரணத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இவ்வளவாக 12 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஈசாக்கு 17வது அதிகாரத்திலிருந்து 35 வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு இரு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒன்று இஸ்மவேல், அடுத்ததாக ஈசாக்கு. இஸ்மவேல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். அடுத்ததாக ஈசாக்கு தான் என்ன செய்யணும்? வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன வாக்கு தத்தம்? ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து. ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தின் சுதந்திரவாளியாக இருந்தார். அடுத்ததாக இப்ப யாரு? ஈசாக்கு வாக்கு தத்துவத்தின் சுதந்திரவாளியாக இருக்கிறதை காண்கிறோம். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. இவர் அப்பாவை போலவே இவரும் விசுவாசம் உள்ளவராக வாழ்ந்து வந்தார் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, இவர் மூலமாகவே நமக்கு ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் அப்படியே ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்காலாக இவர் இப்பொழுது வருகிறார். இவர் பாத்தீங்கன்னா இவரும் விசுவாசம் உள்ளவராக இருந்தார் பிரியமானவர்களே. எல்லாரும் ஒரு காலத்திலே என்ன ஏற்பட்டதுன்னா பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்ச காலத்திலே அவர் என்ன செய்தார்? அவர் கர்த்தரையே நம்பி இருந்தார். அப்பொழுது அவர் ஈசாக்கு விதை விதைத்தான். அப்பொழுது அவர் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவன் அவருடைய மகனாகிய ஈசாக்கோடும் கூட இருந்து அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதே வாக்குத்தத்தம் 26வது அதிகாரத்திலும் 1 முதல் 5 வரைக்கும் திரும்பவுமாக இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாக்குக்கும் அதே காரியங்கள் என்ன, அதே வாக்குத்தத்தம், அதாவது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது கர்த்தர் கட்டாயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததுல ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய கீழ்ப்படிதல் தான். இப்பொழுது பாருங்க, ஈசாக்குக்கும் ஆண்டவர் அதே வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். அதை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:1-5 வரைக்கும். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி,
நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். ஹல்லேலூயா, ஆமென். உன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். பிரியமானவர்களே, இதிலே நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய விதிகளின்படி கற்பனைகளின்படி நியமங்களின்படி பிரமாணங்களின்படி நாம் நடக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய சந்ததியை, அதாவது நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனமாக வாழ வேண்டியதா இருக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே தாறுமாறாக நடந்து தன்னுடைய இஷ்டப்படி நடந்து என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு சாபங்களை வரவழைக்கிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற பொழுது, நாம் ஏதாவது தவறான காரியங்கள் பாவங்கள் செய்தால் உடனே கர்த்தரிடம் அதை அறிக்கையிட்டு நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் நடக்கிற பொழுது என்ன செய்யும், நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக பிரியமானவர்களே, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற சில காரியங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா 17வது அதிகாரம் 15, அதாவது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனமும் 17வது அதிகாரம் 19வது வசனமும், அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதலாவது என்ன செய்யப்படுகிறது, வாக்கு தத்தம் பண்ணப்படுகிறது. இவருடைய பிறப்பு பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பலிபீடத்தின் மேலே என்ன செய்கிறார், ஈசாக்கு கட்டப்படுகிறார். இதை நீங்க அடுத்த வசனங்களை அடுத்து என்ன வசனம் 17வது அதிகாரத்துல இருந்து 35 அதிகாரங்கள் வரைக்கும் நம்ம ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம். அதிலே முதலாவது காரியம் 17வது அதிகாரத்திலே இவரது பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிறப்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கு பலிபீடத்திலே என்ன செய்கிறார், கட்டப்படுகிறார். பலிபீடத்துல கட்டப்படுகிறார். இதை பத்தி 22வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கிறார். ஆதியாகமம் 24ல அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 முதல் 5 வசனங்களிலே நான் பத்தி வாசித்தேன் இல்லையா, அதுல பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் ஈசாக்குக்கும் தரிசனமாகி, நீ எங்கேயும் போகாம நீ இங்கே இரு, உன்னை நான் அதிகமா ஆசீர்வதிப்பேன், தகப்பன் கீழ்ப்படிந்ததினாலே உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக நீங்கள் அது 26வது அதிகாரத்துல வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, அவருடைய சொல்படியே அவர் அங்கே இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார், ஈசாக்கு விதை விதைத்தான், அதை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அது எப்படி என்றால், கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாது, பஞ்ச காலத்தில் நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எனவே அவனும் கர்த்தரை விசுவாசித்து அங்கே இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக பிரியமானவர்களே, 5வதாக என்னவென்றால், அவர் அவருடைய மகனாகி யாக்கோபாலை அவர் ஏமாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன செய்யற, ஆசீர்வாதத்திற்காக சொல்லுகிற பொழுது யாக்கோபுக்கு என்னது, யாக்கோபுக்கு அவ்வளவு வாஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை நானே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு தவறான தாயிட்ட சொல்லி, தாய் நல்லா சமைச்சு கொடுக்க அதை கொண்டு போய் கொடுத்து ரோமம் உள்ள ஒரு ஆடை மாதிரி அணிந்து கொண்டு போய் என்ன செய்கிறார், அப்பாவே அவர் ஏமாற்றுறதை பார்க்கிறோம். இது ஆதியாகமம் அதிகாரம் 27:18 வாசிக்கிறோம். அடுத்ததாக அவருடைய மரணம் ஆதியாகமம் 35 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாம் ஈசாக்குடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. இதை நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால அதன் மூலியமாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த தொடரில் யோசேப்புடைய கதை. அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்தது என்னது, ஆதியாகமம்
யாத்திரையாமம். எப்படி ஆதி ஆமத்துல இந்த மக்கள் எப்படி யாத்திரையாமத்திற்கு சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.